வணக்கம் மக்களே, விஜி கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு. ஃபஸ்ட்டு அம்மியில் அரைச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, பெருஞ்சீரகம், கசகசாலாம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் தக்காளி, பச்சை மிளகாய் 3, ஜீரகம் கொஞ்சம், புதினா கொஞ்சம், இல்லைன்னா கொத்தமல்லி இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். அதை போட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வச்சிங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். அப்புறம் வானல் வச்சுக்கிங்க. முட்டையை முன்னாடியே வேக வச்சுருங்க. வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பிரியாணி இலை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கத பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, பெருஞ்சீரகம், கசகசா எல்லாமே அரைச்சி வச்சதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்குங்க. அது பூண்டு இஞ்சோடு அரைச்சதுனால பட்டை, கிராம்பு நான் எண்ணெயில் போட முடியல. இப்போ அரைச்சதில் சேர்த்து போட்டு கிளறிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட உடனே கொஞ்சம் உப்பும் போட்டுங்க, தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ சீக்கிரம் வெங்காயம்லாம் வெந்துடும். இப்போ வதக்கி முடித்த உடனே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த கொரப்பான தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஜீரகம், புதினா எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வானலில் ரொம்ப நைஸாக அரைச்சா ரொம்ப கூழ் மாதிரி இருக்கும். இப்போ கொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த முட்டை குழம்பு சப்பாத்திக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சாதத்துக்கு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த விழுதெல்லாம் போட்டு வதக்கின உடனே இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு தான் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம தேவையான அளவுக்கு. வதக்கலைன்னா பச்சை ஸ்மெல் வரும். நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பாருங்க. அப்போ கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்பயே வாசனை அடிக்கும் நல்லா வதங்கின உடனே. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சதுலேயே அதிலே தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அப்புறம் உப்பு, காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேணால் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மழை காலத்தில் இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். முன்னாடியே முட்டையை வேக வச்சதை கத்தியால் கீறி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே போய் அந்த இதெல்லாம் காரம், உப்பு எல்லாம் உள்ளே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கீறி வச்சுருக்கேன். கீரலைனாலும் முழுசாகவும் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதில் போய் எல்லா சாரும் இறங்கணும் முட்டைக்குள்ளே. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்மெல் வருது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு பரிமாறிக்கலாம். பாருங்க, சுட சுட சாதத்தில் முட்டை குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் இது மாதிரி கொடுக்கலாம். இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கலரும். ஓகே.